பெங்களூரில் கடந்த மார்ச் மாதம் ஏற்பட்ட குண்டுவெடிப்பின் போது தமிழர்கள் இங்கே வந்து குண்டு வைத்துவிட்டு செல்கிறார்கள் என்றும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக சிலர் கோஷமிடுகிறார்கள் என்றும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் கர்நாடக மாநில அரசு எடுக்கவில்லை என்ற கருத்தை மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலஜே தெரிவித்திருந்தார். இது சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது. இதையடுத்து திமுக தரப்பில் இங்கு வழக்கு தொடரப்பட்டது. இதையடுத்து 4 பிரிவுகளின் கீழ் கழகத்தை இரு பிரிவினருக்கிடையே ஏற்படுத்தும் வகையில் மத்திய இணையமைச்சர் பேசியதற்கு கண்டனம் தெரிவித்து புகார் அளித்து நினைப்பதில் 4 பிரிவுகளில் மத்திய இணையமைச்சர் மீது வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் அட்வொகேட் தமிழக அரசு தரப்பு வழக்கறிஞர் சோபா கரந்தலஜே தமிழர்கள் தொடர்பாக தெரிவித்த கருத்துக்கு பகிரங்கமாக செய்தியாளர்கள் முன்னிலையில் மன்னிப்பு கோரினால் தாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருந்தார். இதையடுத்து இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக மக்களின் பண்பாடு, செழுமை மற்றும் அவர்களது கலாச்சாரம் ஆகியவற்றை தாம் எப்போதும் மதிப்பதாகவும் தமது கருத்தில் அவர்களை தீய செயல்களில் தொடர்புபடுத்தி குறிப்பிட வேண்டும் என்று தாம் கூறவில்லை என்றும் தமிழக மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்ற வாசகங்கள் அடங்கிய பிரமாண பத்திரத்தை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இதன் மூலமாக தமிழக மக்களிடம் மன்னிப்பு கோருகிறேன் என்று மத்திய இணையமைச்சர் சோபா கரந்தலஜே இன்று பிரமாண பத்திரம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பதுடன் தம் மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியும் புதிய மனு ஒன்றையும் தாக்கல் செய்திருக்கிறார். இதனால் இந்த பிரச்சனையத்தோடு முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரித்தி.